ஹரே கிருஷ்ணா. எல்லோருக்கும் எனது பணிவான நமஸ்காரங்கள். ஓம் நமோ பகவதே வாசுதேவாயாம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாயாம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாயாம். ஜெய ஸ்ரீ கிருஷ்ணா சைத்தன்யா பிரபு நித்யானந்தா ஸ்ரீ அத்வைதா கதாதாரா சிவாஷாடி கௌரபக்த விருந்தா. ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. பகவத்கீதை உண்மை உருவில் அத்தியாயம் 7. அத்தியாயத்தின் தலைப்பு பூரணத்தின் ஞானம். பதம் 15. மொழிபெயர்ப்பும் பொருளுரையும் வழங்கியவர் ஏசி பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதா, அகில உலக கிருஷ்ணா பக்தி கழக ஸ்தாபகாச்சாரியார். மொழிபெயர்ப்பு: சற்றும் அறிவற்ற மூடர்களும் மனிதரில் கடைநிலையோரும் மாயையால் அறிவு கவரப்பட்டவர்களும் அசுரரின் நாத்திகத்தன்மை ஏற்றவர்களுமான துஷ்டர்கள் என்னிடம் சரணடைவதில்லை. பொருளுரை: புருஷோத்தமரான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் தாமரை திருவடிகளில் சரணடைவதன் மூலம் ஜட இயற்கையின் கடும் விதிகளை எளிமையாக வெல்ல முடியும் என்று பகவத்கீதையில் கூறப்பட்டுள்ளது. இருப்பினும் எல்லாம் வல்ல முழுமுதற் கடவுள் ஸ்ரீ கிருஷ்ணரின் தாமரை திருவடிகளில் கற்றறிந்த அறிஞர்கள், விஞ்ஞானிகள், தொழிலதிபர்கள், ஆட்சியாளர்கள், சாதாரண மக்களின் தலைவர்கள் ஏன் சரணடைவதில்லை என்ற கேள்வி இச்சமயத்தில் எழுகின்றது. மனித சமுதாயத்தின் தலைவர்கள் பலரும் பெரும் திட்டங்களுடன் பல்வேறு வருடங்களாக பற்பல பிறவிகளில் பல்வேறு வழிகளில் முக்தியை அல்லது ஜட இயக்கின் விதிகளிலிருந்து விடுதலையை தேடுகின்றனர். ஆனால் அத்தகைய விடுதலை புருஷோத்தமரான முழுமுதற் கடவுளின் தாமரை திருவடிகளில் சரணடைவதன் மூலம் எளிமையாக அடையப்படக்கூடுமாயின், கடின உழைப்பாளிகளான இந்த புத்திசாலி தலைவர்கள் இந்த எளிய முறையை ஏன் மேற்கொள்வதில்லை? இக்கேள்விக்கான பதில் கீதையில் மிகவும் தெளிவாக கொடுக்கப்பட்டுள்ளது. உண்மையான கல்வியை பெற்ற சமூக தலைவர்களான பிரம்மா, சிவன், கபிலர், குமாரர்கள், மனு, வியாசர், தேவலர், அஷீதர், ஜனகர், பிரகலாதர், பலி, அண்மைய காலத்தைச் சேர்ந்த மத்வாச்சாரியார், ராமானுஜாச்சாரியார், ஸ்ரீ சைத்தன்யர் என பலரும் எல்லாம் வல்ல அதிகாரியான பரமபுருஷரின் தாமரை திருவடிகளில் சரணடைகின்றனர். இவர்கள் தத்துவவாதிகள், அரசியல்வாதிகள், கல்வியாளர்கள், விஞ்ஞானிகள் என பல்வேறு பிரிவுகளைச் சேர்ந்தவர்கள். ஆனால் உண்மையான தகுதிகள் ஏதுமின்றி பௌதிக நலன்களை பெறுவதற்காக தன்னைத்தானே தத்துவஞானி, விஞ்ஞானி, கல்வியாளர், மன்னன் என கூறிக்கொள்பவர்கள் பரமபுருஷரின் பாதையினை அல்லது திட்டங்களை பின்பற்றுவதில்லை. கடவுளை பற்றி சற்றும் அறிவில்லாத இவர்கள் பௌதிக வாழ்வின் பிரச்சனைகளை தீர்க்கும் வெற்று முயற்சிகளுடன் தங்களது சுய அறிவு திட்டங்களை உருவாக்கி மென்மேலும் சிக்கல்களை ஏற்படுத்துகின்றனர். ஜட இயற்கை மிகவும் சக்தி வாய்ந்தது என்பதால் நாத்திகர்களின் அங்கீகாரமற்ற திட்டங்களை எதிர்க்கவும் திட்ட குழுவினரின் அறிவினை குழப்பவும் அதனால் முடியும். திட்டமிடும் நாத்திகர்கள் இங்கே துஷ்குருதீனாக அல்லது துஷ்டர்கள் அல்லது தீயோர் என்னும் சொல்லால் குறிப்பிடப்படுகின்றனர். இக்ருதி என்றால் புகழத்தக்க செயல்களை செய்தவர் என்று பொருள். திட்டமிடும் நாத்திகர்களும் சில சமயங்களில் மிகுந்த புத்திசாலிகளாகவும் புகழத்தக்க செயல்களை செய்பவராகவும் உள்ளனர். எந்த ஒரு மாபெரும் திட்டத்தை நல்லதோ கெட்டதோ செயல்படுத்துவதற்கும் அறிவு அவசியம். ஆனால் நாத்திகன் தனது மூளையினை பரமபுருஷரின் திட்டத்தை எதிர்ப்பதற்காக உபயோகிப்பதால் அவனது அறிவும் முயற்சிகளும் தவறாக வழிநடத்தப்படுகின்றன. இதனை குறிக்கும் வகையில் அவன் துஷ்குருதி என்று அழைக்கப்படுகின்றான். ஜனசக்தி பரமபுருஷனின் முழுமையான வழிகாட்டுதலின் கீழ் இயங்குவதாக கீதையில் தெளிவாக கூறப்பட்டுள்ளது. அதற்கு சுய அதிகாரம் இல்லை. பொருளின் அசைவிற்கு ஏற்ப நிழல் அசைவது போல அது செயல்படுகிறது. இருப்பினும் ஜடசக்தி மிகவும் பலம் பொருந்தியதாகும். தெய்வ பக்தி இல்லாததால் ஜட இயற்கை எவ்வாறு செயல்படுகிறது என்பதை நாத்திகனால் புரிந்து கொள்ள முடியாது. பரமபுருஷனின் திட்டத்தையும் அவனால் அறிய முடியாது.
பௌதிக நிலையிலிருந்து பார்த்தால் இரண்யகசிப்புவும் ராவணனும் மிகவும் கற்றறிந்த விஞ்ஞானிகளாக, தத்துவவாதிகளாக, மன்னர்களாக, கல்வியாளர்களாக தோன்றுவர். இருப்பினும் அவர்களது திட்டங்கள் தரைமாக்கப்பட்டது போல ரஜோ தமோ குணங்களிலும் மாயையிலும் இருக்கும் நாத்திகனது திட்டங்கள் அனைத்தும் தோல்வி அடையும். இத்தகைய துஷ்குருதினர்கள் அல்லது துஷ்டர்கள் 4 வகைகளாக பிரிக்கப்படுகின்றனர். ஒன்றாவது, மூடர்கள். கடினமான உழைக்கக்கூடிய சுமை தூக்கும் மிருகங்களைப் போல இவர்கள் முற்றிலும் முட்டாள்தனமானவர்கள். இவர்கள் தங்களது உழைப்பின் பலன்களை தாமே அனுபவிக்க விரும்புகின்றனர். அவற்றை கடவுளுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புவதில்லை. சுமை தூக்கும் மிருகத்திற்கு சிறந்த உதாரணம் கழுதை. பணிவான அம்மிருகத்தினை அதன் எஜமானன் நன்றாக வேலை வாங்குகிறான். யாருக்காக இரவு பகலாக உழைக்கிறேன் என்பது கூட அந்த கழுதைக்கு தெரியாது. ஒரு கத்தை புல்லால் தனது வயிற்றை நிரப்புவதிலும், எஜமானன் அடித்து விடுவானோ என்ற பயத்துடன் சற்றே உறங்குவதிலும், பல முறை உதைப்படும் அபாயத்திற்கு மத்தியிலும் தனது காம பசியை பெண் கழுதையுடன் இணைந்து தீர்த்து கொள்வதிலும் கழுதை திருப்தியுற்று வாழ்கின்றது. சில சமயங்களில் பாடவும் தத்துவம் பேசவும் செய்கிறது. ஆனால் அத்தகைய கணைப்பு பிறருக்கு தொல்லையாகத்தான் உள்ளது. யாருக்காக உழைக்க வேண்டும் என்பதை அறியாமல் பலனை நோக்கி செயல்படும் முட்டாளின் நிலை இதுவே. கர்மா அல்லது செயல் என்பது யாகத்திற்காகவே என்பதை அவன் அறிவதில்லை. தானாக உண்டாக்கிய கடமைகளில் சுமையை தீர்க்க இரவு பகலாக கடினமாக பாடுபடும் சிலர் ஜீவாத்மாவின் நித்தியத்தன்மையை பற்றி கேட்பதற்கு தமக்கு நேரமில்லை என்று கூறுவதை நாம் அடிக்கடி கேட்கிறோம். தங்களது உழைப்பின் பலனில் ஒரு சிறு பகுதியையே அனுபவிக்கும் இந்த மூடர்கள் அழியக்கூடிய பௌதிக லாபங்களே வாழ்வின் குறிக்கோள் என்று உணர்ந்துள்ளனர். சில சமயங்களில் இவர்கள் உடலை வருத்தி உறக்கமின்றி இரவு பகலாக உழைக்கின்றனர். குடற்புண், அஜீரணம் போன்ற பிரச்சனைகளை சந்தித்தாலும் ஏறக்குறைய உணவே இன்றி உழைப்பதிலும் திருப்தியுறுகின்றனர். பொய்யான எஜமானரின் நலனுக்காக இரவு பகலாக கடினமாக உழைப்பதில் ஆழ்ந்துள்ளனர். உண்மையான எஜமானரை அறியாத இந்த முட்டாள் உழைப்பாளிகள் பண பைத்தியம் பிடித்து அலைபவர்களுக்கு தொண்டு செய்வதில் தங்களது விலைமதிப்பு மிக்க காலத்தை வீணடிக்கின்றனர். துரதிருஷ்டவசமாக எல்லா எஜமானர்களின் பரம எஜமானரிடம் இவர்கள் ஒருபோதும் சரணடைவதில்லை. முறையான நபர்களிடமிருந்து அவரை பற்றி கேட்கவும் விரும்புவதில்லை. மனித கழிவுகளை தின்று வாழும் பன்றி நெய்யாலும் சர்க்கரையாலும் செய்த இனிப்புகளை ஏற்பதில்லை. அதுபோல நிலையற்ற ஜட உலகின் புலனின்ப அலைகளை பற்றி சலிப்பின்றி கேட்கும் முட்டாள் உழைப்பாளி ஜட உலகினை இயக்கும் நித்தியமான சக்தியை பற்றி கேட்பதற்கு மிகவும் குறைந்த நேரமே உள்ளது என்பான். இரண்டாவது, துஷ்குருத்தினரின் அல்லது துஷ்டர்களின் மற்றொரு வகையினர் நராத்தமா, அதாவது மனிதரில் கடைநிலையோர் எனப்படுவர். நர என்றால் மனிதன், அத்தாமா என்றால் கடைநிலையைச் சேர்ந்தவர். 84 லட்சம் உயிரின வகையில் 4 லட்சம் மனித இனத்தினர் உள்ளனர். இவற்றில் நாகரிகமடையாத கீழ்நிலை மனிதர்களும் அடங்குவர். சமூகம், மதம் மற்றும் அரசியலில் ஒழுக்கமான கொள்கைகளை உடையவர்கள் நாகரிகமானவர்களாக கருதப்படுகின்றனர். சமூகத்திலும் அரசியலிலும் முன்னேற்றம் பெற்று மத கோட்பாடுகள் இல்லாத மனிதர்கள் நராத்தமார்களாக கருதப்பட வேண்டும். மத கொள்கைகளை பின்பற்றுவதன் நோக்கம் பரம உண்மையையும் அல்லது கடவுளையும் அவருடனான மனிதனின் உறவையும் அறிவதே. எனவே கடவுளற்ற மதத்தினை மதமாக ஏற்க முடியாது. தன்னை விட உயர்ந்த அதிகாரி யாருமில்லை என்றும் தாமே பரம உண்மை என்றும் கீதையில் பகவான் தெளிவாக கூறுகிறார். சகல சக்திகளும் பொருந்திய பரம உண்மையான புருஷோத்தமராகிய முழுமுதற் கடவுள் ஸ்ரீ கிருஷ்ணனுடனான
தனது நித்திய உறவை புத்துயிர் பெறச் செய்வதே நாகரீகமுடைய மனித வாழ்வின் பொருள். இந்த வாய்ப்பினை இழப்பவன் எவனாயினும் அவன் நராத்தமா எனப்படுகிறான். ஒரு குழந்தை தனது தாயின் கருப்பையினுள், அதாவது மிகவும் அசௌகரியமான சூழ்நிலையில் இருக்கும் பொழுது, அங்கிருந்து விடுபடுவதற்காக கடவுளை பிரார்த்திப்பதாகவும், வெளிவந்தவுடன் அவரை மட்டும் வழிபடுவதாக உறுதி கூறுவதாகவும் நாம் சாஸ்திரங்களிலிருந்து அறிகிறோம். ஒவ்வொரு உயிர்வாளியும் கடவுளுடன் நித்தியமாக உறவு கொண்டிருப்பதால் கஷ்டம் வரும் காலத்தில் பகவானிடம் பிரார்த்தனை செய்வது அனைவருக்கும் இயற்கையான செயலாகும். ஆனால் கருவிலிருந்து வெளியே வந்தவுடன் மாயையினால் பாதிக்கப்படும் குழந்தை தனது பிறப்பின் தொல்லைகளை மட்டுமின்றி தன்னை விடுவித்தவரையும் மறந்து விடுகிறது. குழந்தைகளிடம் உறங்கிக் கொண்டுள்ள தெய்வீக உணர்வினை மீண்டும் எழச் செய்வது பெற்றோரின் கடமையாகும். மத கொள்கைகளின் வழிகாட்டியான மனுஸ்மிருதி என்னும் நூலில் 10 விதமான தூய்மைப்படுத்தும் சடங்குகள் விதிக்கப்பட்டுள்ளன. இவை வர்ணாசிரம முறையின்படி இறை உணர்வை எழுப்புவதற்கானவை. இருப்பினும் உலகில் எந்த பகுதியிலும் இந்த வழிமுறைகளில் எதுவும் ஒழுங்கான முறையில் தற்போது பின்பற்றப்படுவதில்லை. எனவே தற்போதைய மக்களில் 99.9% மக்கள் நராத்தமர்களே ஆவர். ஜனத்தொகை முழுவதும் நராத்தமர்களாகிவிடும் போது அவர்களது பெயரளவு கல்வியும் ஜட இயற்கையின் சக்தியால் உபயோகமற்றதாகிவிடுகின்றது. கீதையின் தரத்தின்படி கற்றறிந்த அந்தணனையும் பசுவையும் யானையையும் நாயை தின்பவனையும் சமநிலையில் காண்பவனே படித்தவன். உண்மை பக்தனின் கண்ணோட்டம் இதுவே. தெய்வீக குருவாக அவதாரம் செய்த பகவான் ஸ்ரீ நித்யானந்த பிரபு முற்றிலும் நராத்தமர்களாக வாழ்ந்த ஜகாய் மதாய் என்ற சகோதரர்களை விடுவித்து உண்மையான பக்தனின் கருணை எவ்வாறு கடைநிலை மனிதர்கள் மீது பொழியப்படுகிறது என்பதை காட்டினர். எனவே புருஷோத்தமராகிய முழுமுதல் கடவுளால் நிராகரிக்கப்பட்ட நராத்தமன் ஒரு பக்தரின் கருணையினால் மட்டுமே தனது ஆன்மீக வாழ்விற்கு புத்துயிர் அளிக்க முடியும். பாகவத தர்மத்தை, அதாவது பக்தரின் செயல்களை பரப்புவதில் ஈடுபட்டிருந்த ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு முழுமுதற் கடவுளின் செய்தியை அடக்கத்துடன் கேட்க வேண்டும் என்று மக்களிடம் பரிந்துரைக்கிறார். அந்த செய்தியின் சாரம் பகவத்கீதை. மனிதரில் கடநிலையைச் சேர்ந்தோரும் பணிவுடன் கேட்பதன் மூலமாக விடுதலை பெற முடியும். ஆனால் துரதிருஷ்டவசமாக இவர்கள் இச்செய்திகளை தனது காது கொடுத்து கேட்கவே மறுக்கும் போது பரமபுருஷனின் விருப்பத்திற்கு ஏற்ப சரணடைவதை பற்றி என்ன சொல்ல முடியும்? மனித சமூகத்தின் கடைநிலை யோகியாகிய நராத்தமர்கள் மனிதனின் முக்கிய கடமையினை விருப்பத்துடன் அலட்சியப்படுத்துகின்றனர். 3வது, அடுத்த வகை துஷ்கிருதிஞர்கள் மாயையப்ரதா இக்ஞானஹா எனப்படுகின்றனர். அதாவது ஜடசக்தியான மாயையின் தாக்கத்தினால் தங்களின் மேன்மையான அறிவை இழந்தவர்கள் என்று பொருள். இவர்கள் பெரும்பாலும் கல்வி அறிவுடைய மாபெரும் தத்துவ ஞானிகள், கவிஞர்கள், இலக்கியவாதிகள், விஞ்ஞானிகள் போன்றோர். ஆனால் மாயையின் தவறான வழி நடத்துதலால் இவர்கள் பரமபுருஷருக்கு கீழ்ப்படிவதில்லை. தற்காலத்தில் மாயையா பிருதா இஞ்ஞானிகளில் பலர் பகவத்கீதையை படித்த பண்டிதர்களுக்கு மத்தியிலும் உள்ளனர். கீதையில் ஸ்ரீ கிருஷ்ணரே புருஷோத்தமரான முழுமுதல் கடவுள் என்பது எளிமையான சாதாரண மொழியில் தெளிவாக கூறப்பட்டுள்ளது. அவருக்கு சமமானவரோ அவரை விட உயர்ந்தவரோ எவரும் இல்லை. மனித சமுதாயத்தின் மூளை தந்தையாகிய பிரம்மாவின் தந்தையாக அவர் குறிப்பிடப்பட்டுள்ளார். உண்மையில் பிரம்மாவின் தந்தை மட்டுமல்ல, எல்லா உயிரினங்களின் தந்தையும் ஸ்ரீ கிருஷ்ணரே என்று கூறப்பட்டுள்ளது. அவரே அர்வ பிரம்மனுக்கும் பரமாத்மாவிற்கும் மூலம். எல்லா இடங்களிலும் இருக்கும் பரமாத்மா அவரது விரிவங்கமே. அவரே எல்லாவற்றிற்கும் மூலம் என்பதால் ஒவ்வொருவரும் அவரது தாமரை திருவடிகளில் சரணடையுமாறு அறிவுறுத்தப்படுகின்றனர். இத்தகைய தெளிவான கூற்றுகளுக்கு மத்தியில் மாயையா பிருதா இஞ்ஞானிகள்
முழுமுதற் கடவுளின் வியக்கத்துவத்தை ஏளனம் செய்து அவரையும் ஒரு சாதாரண மனிதனாக கருதுகின்றனர். மனித வாழ்வின் அற்புத ரூபம் பரமபுருஷ பகவானின் நித்தியமான திவ்ய ரூபத்தின் அடிப்படையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது என்பதை இவர்கள் அறியார்கள். குரு சீட பரம்பரையில் வராத மாயைய பிரதா விஞ்ஞானிகளால் விளக்கமளிக்கப்பட்ட கீதையின் அங்கீகாரமற்ற கருத்துரைகள் ஆன்மீக உணர்வு பாதையின் தடைக்கற்களாகும். மயக்கத்தில் உள்ள இந்த கருத்துரையாளர்கள் ஸ்ரீ கிருஷ்ணரின் தாமரை திருவடிகளில் சரணடைவதில்லை. சரணடையுமாறு மற்றவர்களை அறிவுறுத்துவதும் இல்லை. 4வது, துஷ்கிருத்தினரின் இறுதி இனம் அசுர கொள்கைகளை உடையவர்கள். இத்தகையினர் வெளிப்படையான நாத்திகர்கள். இவர்களில் சிலர் முழுமுதற் கடவுளின் ஜட உலகில் வருவது அசாத்தியம் என்று வாதிக்கின்றனர். ஆனால் ஏன் அஃது அசாத்தியம் என்பதற்கு சரியான காரணம் கொடுக்க முடிவதில்லை. இன்னும் சிலர் கிருஷ்ணரை அருவபிரமனுக்கு கீழ்ப்பட்டவராக ஆக்குகின்றனர். கீதையிலோ இதற்கு நேர்மாறாக அறிவிக்கப்பட்டுள்ளது. புருஷோத்தமரான முழுமுதற் கடவுளிடம் போராமை கொண்டுள்ள நாத்திகன் தனது மூளை என்னும் தொழிற்சாலையில் தயாரான எண்ணற்ற போலி அவதாரங்களை காண்பிப்பான். முழுமுதற் கடவுளை எதிர்த்து பேசுவதையே தனது வாழ்வின் முக்கிய நோக்கமாக கொண்டுள்ள இத்தகு நபர்கள் ஸ்ரீ கிருஷ்ணரின் தாமரை திருவடிகளில் சரணடைய முடியாது. தென்னிந்தியாவைச் சேர்ந்த ஸ்ரீ யமுனாச்சாரியார் அல்லது ஆளவந்தார், எம்பெருமானே, உமது குணம், ரூபம், லீலைகள் அசாதாரணமாக உள்ள போதிலும் சர்வகுலத்தைச் சேர்ந்த எல்லா சாஸ்திரங்களிலும் உமது வியக்தித்துவம் உறுதி செய்யப்பட்டிருந்தோம். தமது தெய்வீக குணங்களினாலும் திவ்யமான அறிவின் ஆழத்தினாலும் புகழ்பெற்று விளங்கும் ஆச்சாரியர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருந்தோம். நாத்திக கொள்கை உடையவர்கள் உம்மை புரிந்து கொள்ள முடியாது என்று கூறுகிறார். எனவே 1 முழு முட்டார்கள், 2 மனிதரில் கடைநிலையோர், 3 மாயையால் அறிவிழந்தவர்கள், 4 நாத்திகை கொள்கையாளர்கள் ஆகியோர் மேலே குறிப்பிடப்பட்டுள்ளபடி எல்லா சாஸ்திர அறிவுரைகளையும் அதிகாரிகளின் உபதேசங்களும் இருந்தும் புருஷோத்தமரான முழுமுதற் கடவுளின் தாமரை திருவடிகளில் சரணடைவதில்லை. ஸ்ரீ ஸ்ரீமத் பகவத்கீதா கி ஜெய், ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய், கௌர பிரமநந்தே ஹரி ஹரி போல்.